Hi friends, ஒரு மீட்டர் சட்டை வேணாங்க முதலுக்கு கேஜிஎஃப்லேருந்து பிளாக்கு காட்டன் கியூனியன் கொடுத்துருக்குறாங்க கடையில் பாருங்க. அந்த ஒரு மீட்டரில் என்னோட அளவு சட்டை இது. டேப் வச்சு நான் காட்டுறேன், ஏன்னா துணி மெஜரில் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ டேப் அளவில் நான் சொல்ல போகிறேன். 12 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சுற்றளவு 12. 12க்கு 12 எவ்வளோ? 24. 24க்கு 24 எவ்வளோ? 48. 48. மெஷர் 48. 48க்கு நம்ம சுற்றளவு எடுத்துருக்குறோம். அப்புறம் ஒரு பகுதி இது 7 மெஷர் பண்ணி வச்சேன். ஆனால் நான் யூடியூப்பில் போடுறது ஐடியாவே இல்லை. என் பொண்ணு யூடியூப்பில் போடுமான்னு சொன்னால், அதுக்கு யூடியூப்பில் நான் மறுபடியும் இந்த மெஜரெல்லாம் இதுனா ஆல்ரெடி நீங்கள் டிக் பண்ணிட்டுக்கிறீங்களே கான்னு சொல்லலை. இல்லை நான் டிக் பண்ணி கட் பண்ணி போனேன். என் பொண்ணு இல்லைம்மா யூடியூப்பில் நான் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நான் யூடியூப் இது பண்ணுறேன்னு சொன்னால், அதனால தான் மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கிறேன். ஷோல்ட்ரு 7. இது எவ்வளோ வர இருக்கட்டும் உங்களுக்கு. இது சுற்றளவு தான் மெயின். 12 ஆச்சு. இது 7. இது ஆம்கோல் 1, இங்கத்துலேருந்து 1 பாருங்க, இப்படி காட்டுறேன். 1 இந்த டிக்லேருந்து எங்களுக்கு 1 ஆச்சா. இது என்ன சொல்கிறீங்க, பேண்ட் பட்டிக்கு இந்த மத்தியத்தில் நம்ம டாட் பிடிக்கிறோம் இல்லையா, அதுலேருந்து இப்படி பிடிச்சோம்னா ஒரு அளவு வரும், அந்த சட்டையோட அளவு. அது என்னோடய சட்டையோட அளவு 13 இருக்குது. நான் 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக எடுத்துருக்குறேன். ஏன்னா இதில் கால்வாசி இந்த ஸ்டிச் போகுது, இங்கே கால்வாசி ஸ்டிச் போகுது. இங்கே டாட் பிடிக்கும் போது சின்னசாக ஆகும். அப்போது நாங்கள் எப்படி நம்ம 1 இன்ச்சு நாங்கள் எக்ஸ்ட்ராவாக எடுத்திருந்தாலுமே அது கரெக்டாக உக்காரோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ளவுஸ் சட்டை இது தைச்சிட்டு நான் போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் பேண்ட் பட்டி உட்பட்டின்றீங்களே, அது 5 எடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நார்மலாக 4 எடுத்துருக்குறேன். இது 3 எடுத்துருக்குறேன். இது 7.5 எடுத்துருக்குறேன். 7.5லேருந்து இதுலேயும் அவ்வளோதான். கால்வாசி நம்ம ஸ்டிச் போடும்போது 6.75க்கு இதாகும், கரெக்டாக ஸ்டிச்சபிள். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஆச்சா. இது ஃப்ரண்ட்டு. பேக் எப்படின்னா அதே மெஷர் தான் பாருங்க. 7. இது 1.5. இது 1.5 ஆம்கோல். இது நான் கொஞ்சம் எருக்கி முதுவாண்டே எருக்கி வச்சுருக்கிறது தொட்டு 10. இந்த 10ல் இங்கே கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக நம்ம வச்சுக்கணுன்னா பாருங்க, நான் காட்டுறேன். வேணும்னா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணுன்னு இப்படி இருக்கும். இது நம்ம கழுத்தாண்டே 2.5 வச்சுருக்குறேன். 2 ஏன் வச்சேன்னா, இந்த கால்வாசியில் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பின்னாடி நான் கட்டுறது வைக்க போகிறேன். இது கொஞ்சம் டீப் இருக்கிறேன். நான் என்ன ஆகுதுன்னா, கரெக்டாக ஒருத்தருக்கு கம்ஃபர்டபுளாக உக்காரோம், ஒருத்தருக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் லூஸ் விட்ட மாதிரி இருக்கும். அதை நான் தைச்சி நான் போட்டு காமிக்கிறேன். இது கொஞ்சம் கழுத்து அகலமாக வச்சுருக்கிறேன். இந்த ஃபாட் நெக்குன்றாங்க பாருங்க, ஃபாட் நெக் அந்த மாதிரி பாருங்க. ஃபாட் நெக் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபாட்டு இதை பூ தொட்டிங்களை வைக்கிறீங்களே, இது இப்படி. இது கொஞ்சம் பான்னு இருக்குது இல்லை, பூ தொட்டிட்ட கத்திரியோட முகம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
மறக்காமல் கமெண்டில் கூட நீங்கள் போடலாம். பாருங்க, பேக்கிலேருந்து எடுக்கிறேன். ஆச்சா, அதே மாதிரி பாரு முன்னாடி வர போகிறேன். பேண்ட் பட்டி கட் பண்ணிட்டேன்னா, அப்புறம் வந்து நெக்கு வந்து இருங்கோ, நான் ஷோல்டர் பட்டி கட் பண்ணிவிட்டு கட் பண்ண போகிறேன். பாருங்க, பேண்ட் பட்டியும் நெக் பட்டி கட் பண்ணிட்டேன். ஷோல்ட்ரு பாருங்க, ஃப்ரண்ட்டு அதே மாதிரி பேக்கு. இது வந்து பிரித்து காமிக்கிறேன். பாருங்க இப்படி இருக்கா. இது வந்து கட் பண்ணுறேன். பாருங்க, பூக் பட்டியாண்டே கட் பண்ணிக்கிறேன். இது பாருங்க, இது பிளாக் இருக்கு தொட்டு உங்களுக்கு அவ்வளோ கிளியரிட்டி இருக்காதுன்னா மறுபடியும் நீங்கள் கமெண்டில் போடுங்க. வேறு நான் சட்டை கட் பண்ணும்போது காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, டாட்டு, இது டாட்டு. இது என்ன கேட்கலாம், இது இவ்வளோதான் டாட்டு. ஆச்சா ஃப்ரெண்ட்ஸ், இது பேண்ட் பட்டி கூட வச்சு காமிக்கிறேன். பிளாக் இருக்க தொட்டு அவ்வளோ கிளியாரிட்டி வராது. பாருங்க, பேண்ட் பட்டியும் வச்சுட்டேன். ஆச்சா, இது முடிச்சிட்டேன். ஸ்லீவ்ஸு நான் சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பின்ன இருக்கு விட்டு, பிரச்சனை இல்லை. இருப்பா பாருங்க, 12 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 12 இருக்குது. 12க்கு வரும் கரெக்டாக. 1 இன்ச்சு நம்ம ஃபோல்டிங்க்கு விட்டுடணும். 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு. மற்றது 11 வருது. பாருங்க, அப்புறம் எவ்வளோ கிடைக்கும், 8.5 கிடைக்கும். 7 7 14. இது என்னது ஸ்லீவ்ஸ், இது வந்து மெஷர்மெண்ட்டு. 7 7 14ன்னா இது 8.5 வச்சுக்கிட்டு தொட்டு 8 8 16 எக்ஸ்ட்ராவே வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆம்கோலாண்ட இந்த ஷோல்டர் பகுதியே ஃபுல்லாக இருக்குது. 12 8 இது வந்து மடிப்புக்கு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு. இதில் வந்து 3.5 இப்படி இருக்குல்ல, இப்படி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இது இப்படி நம்ம ஃபோல்டிங் பண்ணாதான் இவ்வளோதான் ஸ்லீவ்ஸு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க 4, பாருங்க 4, இங்கே திருந்து 4. டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லீவ்ஸ் பற்றி. மறுபடியும் நான் ஸ்லீவ்ஸ் வீடியோவே மறுபடியும் நான் போடுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.